நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போய். ஒரு ஊரில் வந்து ஒரு முனிவர் வந்து ஆசிரமம் அமைச்சு மக்களுக்கெல்லாம் நல்லதை சொல்லி கொடுத்துருந்தார். அவருக்கு வந்து 2 சீடர்கள். அந்த 2 சீடர்களுக்குள்ள வந்து எப்போ பார்த்தாலும் போட்டி. நான் தான் அதி புத்திசாலி, இல்லை நான் தான் அதி புத்திசாலின்னு இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த உடனே ஒரு நாள் முடிவு பண்ணாங்க, வா நம்ம போய் நம்ம முனிவர், நம்ம குருநாதர் முனிவர்கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போயிட்டாங்க. 2 பேரும் போய் முனிவருக்கு முன்னாடி, ஐயா வணக்கம் அப்படின்னு வணங்கினாங்க. வணங்கி உடனே என்னப்பா பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்ட்டு கேட்டு, உடனே நான் தான் புத்திசாலி, இன்னொருத்த நான் தான் புத்திசாலி. சரி, நீங்கள் 2 பேரில் யார் புத்திசாலின்னு தெரியல, வாங்க நம்ம அப்படியே காலார நடந்து போகன்ட்டு அப்படியே அவர் போயிருக்காரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவர் திடீர்னு, ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் இன்றைக்கி உணவு வந்து தயாராகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் போல், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, அதை தூரத்தில் இருக்கிற மரத்தில் போயிட்டு 2 பேரும் எனக்கு வந்து பழம் பறிச்சுட்டு வரணும் அப்படின்னு. இவ்வளோதானே, நாங்கள் போய் ஒரு ரேஷனில் பறிச்சுட்டு வரணுன்ட்டு 2 பேரும் வேகமாக போனாங்க. வேகமாக போனதில் ஃபஸ்ட்டு போனவர் என்ன பண்ணார், ஓங்கி தூரமாக லாங் ஜம்பில் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணி போய் அந்த மரத்தில் ஏறி பழங்களை பறிச்சுட்டு வந்து நேராக குருநாதர் கொடுத்தாரு. உடனே அவனுக்கு பெருமை தாங்க, பற்றியா நம்ம குருநாதர் கேட்டதும் போய் வேகமாக பறிச்சுட்டு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணால், ஒரு கத்தி கடப்பாறை இது 2த்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மரத்தை சுற்றி இருக்கிற இதெல்லாம் க்ளீன் பண்ணி வழி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்தான். உடனே குருநாதர், நான் தான் ஜெயித்தவன், ஏன்னா நான் தான் உடனே குருநாதருக்கு வந்து ஃபஸ்ட்டு பழத்தை ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்ட்டு. உடனே இவன் பரிதாபமாக குருநாதரை பார்ப்பான். உடனே இல்லை இல்லை, முதல்ல ஜெயித்தது வந்து 2ஆம் தான். என்ன குருநாதரை போட்டியாக, இதுவும் ஒரு போட்டி தான். நான் வந்து உன்கிட்ட சொன்னேன், நீ என்ன பண்ண, வேகமாக போயிட்டு எனக்கு மட்டும் பணம் பறிச்சுட்டு வந்து கொடுத்த, ஆனால் மற்றவங்க இது, ஆனால் இவன் அப்படின்னு நினைக்கிறேன். தொலைநோக்கு பார்வையோட எல்லோரும் பயன்படுத்துமேட்டு ஒரு மண்வெட்டி கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றில் உள்ள செடியெல்லாம் வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி அதை பாதையை ஏற்படுத்திக்கிட்டேன். அங்கே பாரு, பாதை ஏற்படுத்தி கொடுத்ததுனால அங்கே போய் பசிக்கு மக்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த மரத்துக்கு கீழே ஓய்வு எடுக்கிறாங்க. இதனால் யார் சிறந்தவன், இவன் தான் சிறந்தவன் அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம இந்த கதையில் என்ன தெரியுது, எப்பவுமே சுயநலத்தோடு வாழக்கூடாது, பொதுநலத்தோடு வாழ்ந்தால் தான் அவங்க தான் சிறந்தவங்க. இதுதான் அந்த கதையோட. நன்றி, வணக்கம்.